வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் திடீரென கரையொதுங்கிய அம்மனின் திருவுருவ சிலை, கூடி வந்து வழிபாடு செய்யும் மக்கள். குறைக்கப்பட்டது எரிவாயு விலை, எவ்வளவு தெரியுமா? மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. அரசாங்கம் சந்தைக்கு அறிமுகப்படுத்தவுள்ள புதிய பொருள். போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை இனி மறைமுகமாகவே கண்டறிந்து கொள்ளலாம். பெற்றோர்களுக்கு நன்மை, வெளியான தகவல். குடும்ப தகராறொன்றில் தடியால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நபர். நாட்டில் நடந்த கோர சம்பவம், விசாரணை தீவிரம். ஈழத்தமிழர்கள் குறித்து தமிழக முதல்வரை நேரடியாக சந்தித்த தமிழ் எம்பிக்கள். முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியிட்ட பதிவு. ஒரே இரவில் திடீரென காணாமல் போன 30 லட்சம் பெறுமதியான மாடுகள். அதிர்ச்சியில் உறைந்து போன ஊர் மக்கள். நடந்தது என்ன? தொடரும் விசாரணை. நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணலகொடவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. அச்சத்தில் உறைந்துள்ள ராஜபக்ச தரப்பு. பாதாள உலகிடமிருந்து பெற்ற கோடிக்கணக்கான பணம். விஜயதாச ராஜபக்ச மகன்களுக்கு கிடுக்குப்பிடி. இனி தப்பவே முடியாது. பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. அதிரடி காட்டும் அனுர் அரசு. திடீரென உயரும் பேருந்து கட்டணம். எப்போது எவ்வளவு தெரியுமா? மக்களுக்கு வெளியான முழுமையான தகவல். எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. ராஜபக்சர்களால் சுரேஷ் ஆலைவிற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. உண்மையை உடைத்த ஆளும் தரப்பு அமைச்சர். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். ஐரோப்பாவில் கடும் வெப்பநிலையால் உயிரிழந்த மக்களின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. பாகிஸ்தானை சோகத்தில் உறைய வைத்த சம்பவம். 4 மாதங்களின் பின் பாதுகாக்கப்பட்டு மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் ஈரான் உச்சத்தலைவர் அலி கமேனியின் உடல். உலக வர்த்தகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய 14 வயது சிறுவனின் சாதனை. வெளியான உலக செய்திகள். விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லிட்ரோ எரிவாயு லங்கா லிமிடெட் நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோ எடையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 4465 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோ எடையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை 118 ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1792 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 2.3 கிலோ எடையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலையும் 55 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 835 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இப்படி இருக்க லிட்ரோ எரிவாயு விலை குறைப்பை தொடர்ந்து லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் தனது எரிவாயு சிலிண்டர்களின் விலையை குறைக்கவும் முடிவு செய்துள்ளது. அதன்படி 12 கிலோகிராம் சிலிண்டரின் விலை ரூபாய் 1280 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 4965 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை ரூபாய் 512 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1988 பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி வளலாய் கடல் பகுதியில் அம்மன் திருவுருவ சிலையொன்று நேற்றைய தினம் திடீரென கரையொதுங்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் பழமையான தோற்றமுடைய இந்த அம்மன் சிலை கடலில் இருந்து கரை வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இது எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பான தெளிவான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. கடலுக்குள் நீண்ட காலம் இருந்திருக்கக்கூடும் என்பதால் சிலையின் சில பகுதிகளில் கடல் பாசிகள் மற்றும் படிவங்கள் ஒட்டியிருப்பது காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டுள்ளனர். அத்துடன் கரையொதுங்கிய அம்மன் சிலைக்கு முதற்கட்டமாக புனித நீர் ஊற்றப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டதுடன் அங்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகளும் பக்தி பெருக்கத்துடன் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பல தசாப்தங்களாக உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த பின்னர் அண்மை காலத்தில் மக்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பூர்வீக வரலாற்றுடன் இந்த சிலைக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகமும் பிரதேச மக்களிடையே எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் குமிழமுனை பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான எருமை மாடுகள் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சம்பவம் தொடர்பாக கிடைக்கும் தகவலின்படி குமளமுனை ஆண்டான்குளம் பகுதியில் உள்ள ஒரு மாட்டுப் பண்ணையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கிடாரி ஆடுகள் மற்றும் பால்குடி மறந்த கன்று மாடுகள் அடையாளம் தெரியாத மாடு கடத்தல் கும்பலால் திருடி செல்லப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் தெரிவித்ததாவது, தங்களது பகுதியில் தொடர்ச்சியாக மாடு கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் கடந்த ஆண்டுகளில் 16 மாடுகள் திருடப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்நிலையில் மீண்டும் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மாடுகள் திருடப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் வாகனங்களில் வரும் மாடு கடத்தல் கும்பல் மிகவும் திட்டமிட்ட முறையில் மாடுகளை கடத்தி செல்வதாகவும் பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ச்சியாக நடைபெறும் இவ்வாறான மாடு திருட்டு சம்பவங்களால் குமளமுனை பகுதி பண்ணையாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை விரைவாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வெள்ளவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்வெட்டு பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இதில் 59 வயதான நபரே தடியால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த நபருக்கும் அவரது சகோதரருக்கும் இடையே ஏற்பட்டு திடீர் வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் ஆத்திரமடைந்த சகோதரர் தடியொன்றால் தாக்கியதில் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பாக வெள்ளவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான உயிரிழந்தவரின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து வெள்ளவ போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் திருத்தியமைக்கப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண திருத்தத்தின்படி சாதாரண பேருந்துகளுக்கான குறைந்தபட்ச கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சாதாரண பேருந்து சேவைகளில் 100 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்கான கட்டணம் 12% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூர பயணங்களுக்கான கட்டணம் 20% உயர்த்தப்பட்டுள்ளது. சொகுசு பேருந்து சேவைகளில் 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பயணங்களுக்கான கட்டணம் 12%, 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு தூர பயணங்களுக்கான கட்டணம் 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் அரை சொகுசு பேருந்து கட்டணங்கள் தொடர்பான வழக்கு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அந்த சேவைகளுக்கான கட்டணம் திருத்தப்பட்ட சாதாரண பேருந்து கட்டணத்தின் 1.5 மடங்கு என்ற அடிப்படையில் தொடர்ந்தும் கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பேருந்து கட்டண திருத்தம் 12 முக்கிய செலவு காரணிகளில் ஏற்படும் மாற்றங்களை அடிப்படையாக கொண்ட செலவு குறியீட்டின் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த செலவு காரணிகளில் எரிபொருள் செலவுகள், வாகனங்களின் பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள், பணியாளர் செலவுகள், டயர் மற்றும் டியூப் செலவுகள், மூலதன வட்டி செலவுகள் மற்றும் அன்றாட, மாதாந்திர, வருடாந்திர நிர்வாக செலவுகள் உள்ளிட்டவை அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிள்ளைகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளார்களா என்பதை பெற்றோர்கள் தனிப்பட்ட முறையில் பரிசோதிக்க உதவும் போதைப்பொருள் பரிசோதனை கருவிகளை சந்தையில் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பது தொடர்பாக ரத்தம இயக்கத்து தேசிய செயல்பாடுகள் சபை கூட்டத்தில் இந்த முன்மொழிவு விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ஊடக பிரிவின் தகவலின்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே தனிப்பட்ட முறையில் போதைப்பொருள் பரிசோதனைகளை மேற்கொள்ள வசதியாக இந்த கருவிகளை மருந்தகங்கள் மூலம் வழங்கும் திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் பாடசாலைகளில் விழிப்புணர்வு திட்டங்களை விரிவுபடுத்துதல், மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான நாடு தழுவிய கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்துதல் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களுக்கான மறுவாழ்வு சேவைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துதல், தடயவியல் பரிசோதனைகளை மேம்படுத்துதல், கடல்சார் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துவோரின் மறுவாழ்வுக்கான சட்டப்பணிகளை இறுதி செய்வது உள்ளிட்ட திட்டங்களும் அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் ஜோசப் சி விஜயை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்திப்பு நேற்று சென்னை நகரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தமிழக முதலமைச்சரிடம் எழுத்து மூல கோரிக்கை கடிதமும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் போது ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறையை மாற்றி தமிழர் தேசத்தின் இறைமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. அத்துடன் ஈழத்தமிழர் இனவழிப்பு தொடர்பாக சர்வதேச சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டியதன் அவசியம், இந்திய மற்றும் ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வு காணுதல், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களும் இந்த சந்திப்பில் ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் கனகரட்னம் சுஹாஸ், செல்வராசா கஜேந்திரன், பொன்னுத்துறை ஐங்கரநேசன், நடராஜர் கான்டீபன், KV தவராசா மற்றும் தர்மலிங்கம் சுரேஷ் உள்ளிட்ட தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசாலைவுக்கு சிறைச்சாலையில் வழங்கப்படும் சலுகைகள் தொடர்பாக பார்க்கும்போது சிலருக்கு சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கூட ஏற்படலாம் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் முறையான விசாரணை செயல்முறையை சீர்குலைக்க எதிர்க்கட்சியின் சில அரசியல் குழுக்கள் முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், குறிப்பாக ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசாலை குறித்து நடைபெற்று வரும் விசாரணைகளை சீர்குலைக்கும் நோக்கில் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர மற்றும் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட சிலர் செயற்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசாலைவுக்கு சிறைச்சாலைக்குள் அதிகபட்ச வசதிகளும் மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியிருந்ததை அவர் நினைவூட்டியுள்ளார். சிறையில் உள்ள காலத்தில் அதிக அளவில் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நபர் இவராக இருக்கக்கூடும் எனவும், தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்பட்டதுடன் விழுந்த பற்களுக்கான சிகிச்சை உள்ளிட்ட வசதிகளும் சிறை அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜகத் மனுவர்ண தெரிவித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் வசந்த கருணாகுடவுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித் ராஜபக்ச தேவையான தகுதிகளின்றி இலங்கை கடற்படையில் இணைக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டதைத் தொடர்ந்து வசந்த கருணாகுட நேற்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆணைக்குழுவின் தகவலின்படி 2006 ஆண்டு இலங்கை கடற்படையின் நிர்வாக பிரிவிற்கான மாணவர் அதிகாரிகள் நியமனம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணையுடன் இந்த கைது நடவடிக்கை தொடர்புடையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்யாத நபர்கள் அந்த பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்டதாகவும் ஐக்கிய ராச்சியத்தில் அமைந்துள்ள அரசு கடற்படை கல்லூரியில் பயிற்சி பெறுவதற்காக நடைமுறைகளுக்கு முரணான அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக வசந்த கருணாகொட கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவராக கூறப்படும் ஹரக்கட்டாவின் மனைவி மதுஷிக மதுவந்தி மற்றும் மிதிகம்ப ருவன் ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பெருந்தொகை பண பரிவர்த்தனை தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. விசாரணை தகவல்களின்படி 2023 ஆண்டு மார்ச் மாதத்தில் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனும் சட்டத்திறனியுமான ரகித ராஜபக்ச, முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணி தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் ஹருண வருஷ ஆகியோர் துபாய்க்கு பயணம் செய்து ஹரக்கட்டாவின் மனைவி மதுஷிக மதுவந்தி மற்றும் மிதிகம ருவன் ஆகியோரை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சந்திப்பின் போது ஹரக்கட்டாவை காவல்துறையினரால் கொல்லப்படாமல் பாதுகாப்பதாகவும் அவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் போசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதாகவும் விசாரணைகளிலிருந்து விடுவிப்பதாகவும் உறுதியளித்து அதற்காக 500 மில்லியன் ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் அந்த தொகை 200 மில்லியன் ரூபாயாக குறைக்கப்பட்டதுடன் முதற்கட்டமாக 100 மில்லியன் ரூபாயும் அதன் பின்னர் மேலும் 20 மில்லியன் ரூபாயும் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இரண்டாவது சந்தேக நபரான ரகித ராஜபக்சவின் தந்தையும் முன்னாள் அமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச 2023 ஆண்டு மார்ச் 21 துபாய்க்கு பயணம் செய்து சுமார் 28 நாட்டிற்கு திரும்பியிருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பயணம் தொடர்பாகவும் மேலதிக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதேவேளை முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனும் சட்டத்திறனியுமான ரகித ராஜபக்ச, முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க மற்றும் இலங்கை விமான நிலையம் மற்றும் வான்வழி சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் அருண் ஸ்ரீ வருணஹென்னதிகே ஆகிய மூவரின் விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியலை மேலும் நீடிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தொடர்பான உலக செய்திகள். ஐரோப்பா முழுவதும் நிலவி வரும் கடுமையான வெப்பநிலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் ஒரே மாத காலப்பகுதியில் சுமார் 3700 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தற்காலிகமானதாகும் என்றும் வரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நீடித்த இந்த வெப்ப அலை ஐரோப்பிய வரலாற்றில் பதிவான மிக மோசமான வெப்ப அலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக மின் உற்பத்தி அமைப்புகள், முக்கிய உட்கட்ட அமைப்புகள், வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார சேவைகள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலைக்கு உலகளாவிய காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என விஞ்ஞானிகளும் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தற்போது வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் மட்டுமே என்பதால் உண்மையான பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட கோரமான விபத்தில் 40 பயணிகள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பலுசிஸ்தான் மற்றும் பக்துன்குவா மாகாணங்களின் எல்லை பகுதியில் உள்ள ஷெஹ்ரானி லோப் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குவேட்டோவில் இருந்து பெஷாவர் நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. தனாசார் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 40 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சம்பவம் குறித்த தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக
மீட்பு படையினருடன் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இதில் படுகாயமடைந்த 8 பேர் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் உயிரிழந்த 40 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த விபத்துக்கான சரியான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவராத நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக உயரமான கட்டடமாக அறியப்படும் புர்ஜ் கலீஃபாவில் 14 வயது சிறுவன் ஒருவன் செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்றை தொடங்கிய சம்பவம் கவனம் பெற்றுள்ளது. இந்த நிறுவனத்திற்கு மென்கோ இன்ஜின் என பெயரிடப்பட்டுள்ளது. மென்கோ இன்ஜின் என்ற இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் புர்ஜ் கலீஃபாவின் 141வது மாடியில் தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தை தொடங்கியவர் ஜெயினம் ஜெயின் என்ற 14 வயது சிறுவன் ஆவார். சிறு வயதிலிருந்தே தொழில் முனைவில் அதிக ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்த அவர் 6 வயது முதல் தந்தையுடன் இணைந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவரது திறமை மற்றும் கண்டுபிடிப்பு திறனை மதித்து பல நிறுவனங்கள் அவருடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர் உருவாக்கிய கண்டுபிடிப்புகளுக்காக ஏற்கனவே 2 காப்புரிமை பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 3 காப்புரிமைகளுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது உலக புகழ்பெற்ற TEDx மேடையில் உரையாற்றியுள்ள அவர் தனது சொந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி தொடர்பாக சமூக ஊடகங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் தகவல்கள் தற்போது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளன. அந்த தகவல்களில் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாகவும் அதன் பின்னர் பல மாதங்களுக்கு பிறகு அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வுகள் நூற்றாண்டின் இறுதிச் சடங்கு என அழைக்கப்பட்டதாகவும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த தகவல்களில் கூறப்படுகிறது. அத்துடன் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து பல நகரங்கள் இறுதிச் சடங்கு ஊர்வலம் நடைபெற்றதாகவும் பின்னர் புனித நகரங்களுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டதாகவும் பல்வேறு விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இவ்வாறான தகவல்கள் குறித்து இதுவரை ஈரான் அரசாங்கம் அல்லது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அதிகாரப்பூர்வ தரப்புகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதனால் இந்த தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் நிலவுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் இதை கவனமாக அணுகி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.